குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் தாமே தாயாம் திருவையோடு இணைந்து அருள் பணியாளரும் மறை சாட்சியுமாகிய புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேவை நாம் நினைவு கூறுகின்றோம். தன்னுடைய அயலாருக்காக, அடுத்திருப்பவருக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கக்கூடிய அளவிற்கு புனித மேக்சிமில்லியன் கோல்பே இருந்தார். நாமும் புனித மேக்சிமில்லியன் கோல்பேவை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நம்முடைய அயலாருக்கும் அடுத்திருப்பவருக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய, அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மாண்புக்கும் உரியவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உரிய மாண்பை கொடுத்து வாழ, அவர்களை அன்பு செய்து வாழ சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே புனித மேக்சிமில்லியன் கோல்பேயின் பரிந்துரை வேண்டி நாம் அன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றி எரிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை உம் திருமகனின் விருப்பத்துக்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 மற்றும் 60 முதல் 63 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்து அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உன்னை எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போத்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் விட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணிய செய்யப்பட்டாய். நாற்பட்டு மெல்லிய துகிலும் பூப்பின்னல் அடையும் உன் உடையல் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன் மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர்கள் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விலகுகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 3 முதல் 12 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 3 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர்.
வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேயை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். இரண்டாம் உலகப் போர் நேரத்திலே ஹிட்லரினுடைய நாசி படையினரால் இவரும் துன்புறுத்தலுக்கு உள்ளானார். போலந்து நாட்டை சார்ந்த இவரை ஹிட்லரினுடைய நாசி படையினர் அந்த பகுதியை சூழ்ந்து கொண்ட பொழுது இவரையும் பிடித்து சிறையில் அடைத்தார்கள். ஹிட்லரினுடைய நாசி படையினருடைய வதை முகாமிலே அருள் பணியாளரான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேயும் அடைக்கப்பட்டார். அப்பொழுது பலவித சித்திரவதைகளுக்கு அந்த வதை முகாமிலே மக்கள் உட்படுத்தப்பட்டார்கள். ஒரு முறை அந்த சித்திரவதை முகாமிலிருந்து ஒரு கைதி ஒருவன் தப்பித்து ஓடிவிட்டான். அதனால் அந்த முகாமிற்கு காவலாக இருந்த காவலன் என்ன செய்தான்? 10 பேராக சிறையில் அடைத்து, அதுவும் பட்டினி சிறையில் அடைத்து அவர்களை சாகடிக்க முடிவு செய்தான். அந்த வகையில் 10 பேர் முதலிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தப்பியோடிய கைதி திரும்பி வருகின்ற வரை நீங்கள் இந்த பட்டினி சிறையிலே அடைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி 10 பேரை தேர்ந்தெடுத்தான். அந்த 10 பேரில் ஒருவன், நான் என்னுடைய மனைவி மக்களை பார்க்கவே முடியாதா என்று அழுது அந்த இடத்திலே தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினான். அப்பொழுது அதை கண்ட அங்கு இருந்த அருள் பணியாளரான மேக்சிமிலியன் மரிய கோல்பே அந்த நபருக்கு பதிலாக, நான் அந்த பட்டினி சிறையிலே அடைக்கப்பட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவரை வெளியே விட்டுவிட்டு இவர் அந்த இடத்திலே அவருக்கு பதிலாக அந்த பட்டினி சிறையிலே சேர்ந்து அந்த சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த பட்டினி சிறையில் அவரோடு இணைந்து அடைக்கப்பட்ட மற்ற 9 பேரும் இறந்து போனார்கள். அடுத்ததாக அடுத்த 10 பேரை அந்த சிறையிலே அடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இவரை பார்க்கிறார்கள், இவர் உயிரோடு இருக்கிறார். எனவே என்ன செய்கிறார்கள்? இவரை வெளியே இழுத்து விஷ ஊசி போட்டு இவரை சாகடிக்கின்றார்கள். அன்பு மக்களே, புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேவினுடைய அந்த செயலை நாம் சற்று உற்று பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது. இப்படியும் யாரென்றே தெரியாத ஒரு மனிதருக்காக ஒரு மனிதரால் தன்னுடைய உயிரை கொடுக்க முடியுமா என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய பிறரன்பு மிகவும் உயர்வானதாக உன்னதமானதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அடுத்திருப்பவருக்கு, சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கே உதவி செய்ய மனமில்லாத இந்த காரணத்தில் இந்த காலகட்டத்தில் யாரென்றே தெரியாத ஒருவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே நம் அனைவருக்கும் மிகச்சிறந்த முன் உதாரணமாக ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அவரிடத்தில் காணப்பட்ட அத்தகைய அந்த பிறரன்பில் சிறிதேனும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். யாரென்றே தெரியாத ஒரு மனிதருக்காக தன்னுடைய பிரமாணிக்கத்தை காட்டுபவராக புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே திகழ்ந்தார். இந்த நற்செய்தியிலே அப்படிப்பட்ட பிரமாணிக்கத்தை குறித்து தான் வாசிக்கின்றோம். கணவன் மனைவியருக்கிடையே நல்லதொரு பிரமாணிக்கம் இருக்க வேண்டும், உறவு நிலை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பு மக்களே, பிரமாணிக்கம் என்பது வெறுமனே கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் பொருத்தமானது அல்ல. இது ஒவ்வொரு உறவுக்குமே பொருத்தமானது.
பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், உடன் பிறப்புகளுக்கு இடையேயான உறவாக இருக்கலாம், நண்பர்களுக்கு இடையேயான உறவாக இருக்கலாம், ஒருவர் மற்றவருக்கு இடையே, ஒருவர் அடுத்திருப்பவருக்கு இடையேயான உறவிலும் இந்த பிரமாணிக்கமானது பேணப்பட வேண்டும். அப்படி பேணப்படுகின்ற பொழுது இந்த உலகத்திலே பிறரன்பு செயல்கள் அதிகமாகும். அத்தகைய பிரமாணிக்கத்தை தான், அடுத்திருப்பவரோடு கொண்டிருக்கக்கூடிய பிரமாணிக்கத்தை தான் இன்றைய நாளின் புனிதர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்பு மக்களே, நாமும் இத்தகைய உணர்வோடு வாழுகின்ற பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு என்ன நேர்ந்தால் என்ன, அதனால் எனக்கு என்ன வந்துவிடப் போகிறது என்கின்ற அந்த கண்டுகொள்ளா தன்மையிலே நாம் இருக்க மாட்டோம். இன்று பல நேரங்களில் குடும்பங்களுக்கு இடையேயே இத்தகைய ஒரு கண்டுகொள்ளாத மனநிலைதான் காணப்படுகின்றது. இத்தகைய சவால் மிகுந்த சூழலில் யாரென்றே தெரியாத அந்த மனிதரை கண்டுகொண்ட புனித மேக்சிமிலியன் மரிய கொல்பே, அவருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த புனித மேக்சிமிலியன் மரிய கொல்பே நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அன்றாட நடைமுறைகளுக்கு, நம்முடைய பிரமாணிக்கம் அற்ற செயல்பாடுகளுக்கு ஒரு சவாலாகவும் இருக்கின்றார். யாரென்றே தெரியாத ஒரு மனிதனுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேனே, உங்களுடைய உறவுகளுக்காக, அடுத்திருப்பவர்களுக்காக உங்களால் சற்று விட்டு கொடுக்க முடியாதா? அவர்களுடைய குற்றங்களை, குறைகளை உங்களால் சற்று பொறுத்து கொள்ள முடியாதா என்று இன்று புனித மேக்சிமிலியன் மரிய கொல்பே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். எனவே அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்றவருக்காக உயிரை கொடுக்காவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற சிறிய ஒரு பங்களிப்பை, சிறிய உதவிதனை, சிறிய அளவிலே அவர் செய்யக்கூடிய அந்த குற்றத்தை, தவறை பொறுத்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் வாழும் மேக்சிமிலியன் மரிய கொல்பேக்கள் தான். அத்தகைய நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ, நம்முடைய உறவுகளை பலப்படுத்த, பிறரன்பில் நாம் இன்னும் ஆளப்பட தேவையான அருள் வரம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம்.
புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய். உமதுடலெனையமை நீ மாற வைப்பாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறைங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்ஃபே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூயலிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.